ಸಿನಿಮಾ ಆ್ಯಕ್ಟ್ರು ಜೈ ಜಗದೀಶ್ ಅವರು ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರು ನನಗೆ ಭಾಳ ಕ್ಲೋಸ್ ಇದ್ದರು. ಅವರು ಈ ಜಗನ್ನಾಥ್ ಕ್ಲಾಸ್ಮೇಟ್ಸು ಮೈಸೂರಿನಲ್ಲಿ ಸೆಂಟ್ ಫಿಲೋಮಿನಾ ಹಾಸ್ಪಿಟ್ಲಲ್ಲಿ. ಅವ್ರು ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅಶೋಕ್ ಕುಮಾರ್ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಯ್ತಾ, ಜಗನ್ನಾಥ್ ವೀರಪ್ಪ ಕೊಂದುಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ ಒಗೇನ್ಕನ್ನಲ್ಲಿ. ಜೊತೆಗೆ ಒಟ್ಟು 4 ಜನ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿಗಳು. ಅಲ್ಲಿ ಹೋದಾಗ ನನಗೆ ಭಾಳ ಆಕರ್ಷಕವಾಗಿ ಕಂಡ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿ ಅಂದರೆ ಶಕೀಲ್ ಅಹಮದ್. ಶಕೀಲ್ ಅಹಮದ್ ನಾನು ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಒಂದೇ ರೂಮಲ್ಲಿ ಭಾಳ ತಿಂಗಳಾನುಗಟ್ಟಲೆ ಇದ್ವಿ. ಒಬ್ಬರು ಅಪ್ರತಿಮ, ಪ್ರಾಮಾಣಿಕ ಮತ್ತು ಬಹಳ ಧೈರ್ಯವಂತ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿ ಅಂದರೆ ಶಕೀಲ್ ಅಹಮದ್. ಅಣ್ಣ ವಾಂಗಣ್ಣ. என்ன சாமி? அண்ணே கஞ்சா கிடைக்குமா? ஐயா அதெல்லாம் இங்கே கிடைக்காதியா. இல்லையா? காசு தரேண்ணே. எவ்வளவு காசு கொடுத்தாலும் நம்மகிட்ட இல்லை. வரேன், போயிட்டு வாங்க. அண்ணே வீரப்பன் எங்க இருக்காரு தெரியுமா? சந்தன கட்டை வேணும். அவரை பத்திலாம் தெரியாதுங்க. சந்தன கட்டெல்லாம் வைக்கிறதுல. கிளம்பு கிளம்பு. அதான் சொன்னேன்ல, சந்தன கட்டை வேணும் அவ்வளவுதான். அண்ணே இந்த காசு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு வேணாம்பா. என் பேச்சு கேளுங்க. இந்த பணம் வச்சுக்கோங்க. காலி பண்ணாலே எனக்கு போதும். முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. போ. அப்ப தெரியாதா? தெரியாதுப்பா. தயவு செஞ்சு நீ கிளம்புப்பா. போப்பா. நீ முதல்ல கிளம்பு. எங்க இருந்து தான் வரானுங்களோ நமக்கு. தம்பி இந்த காசு வச்சுக்கோ. என்னடா? இங்க சந்தன கட்டை எங்க கிடைக்கும்? ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಣ್ಣ. இந்த ஊர்ல கிடைக்கும்னு சொன்னாங்க. ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ ಅಣ್ಣ. வீரப்பன் அது கொண்டு வரான்னு சொன்னாங்க. ಅಯ್ಯೋ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ. அடிக்கடி அவ வந்துட்டு போறானா? ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಣ್ಣ, ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ. இரு, இன்னும் கொஞ்சம் காசு தரேன். ಅಯ್ಯೋ ನೀವು ಬೇಡ, ನಿಮ್ ಕಾಸು ಬೇಡ. ನಂಗೇನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಂಗೇನು ಕೇಳ್ಬೇಡ. தம்பி பேச்சு கேளு. வீரப்பனை தேடி ஊருக்குள்ள வந்தவங்களெல்லாம் வீரப்பை வெட்டி போட்டான். இவன் அவனை தேடி சுத்திக்கிட்டு இருக்கான். இவனை என்னைக்கு வெட்டி காவு கொடுக்க போறானோ? ஷக்கீல் அஹமத் வீரப்பனை அரெஸ்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது திட்டம் போட்டாங்க? அவருக்கு அவர் வேலைன்னா அவ்வளவு அக்கறை. அப்படியா? அவரு எடுத்த முயற்சிக்கு ஆமா, அவருக்கு கிடைச்ச பலன் என்ன? ஷக்கீல் அகமது சாரு காட்டுல தனியா சுத்திக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஊர்ல அவரை போலீஸ் ட்ரெஸ்ல யாரும் பார்த்ததே கிடையாது. 24 மணி நேரமும் வீரப்பனை பிடிக்கிறதுலே இருப்பார். மிஸ்டர் ஷக்கீல், உங்க மாதிரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஆஃபீஸர்ஸ் நீங்களே விரும்பி இந்த இடத்துக்கு போஸ்டிங் வாங்கிட்டு வந்தது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஆனா நீ இப்படி காட்டுல தனியா சுத்துறது நல்லா இல்லையே. எந்த டைம்ல வேணாலும் அந்த படுபாவி வீரப்பா உன் மேல அட்டாக் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம சின்சியர் ஆஃபீஸர்ஸ் தினேஷ், ஜெகநாத்தே நம்ம தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஸோ நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அப்படின்னு நாம சும்மா இருக்க முடியாது சார். நம்ம முயற்சி நாங்க பண்ணணும். எனக்கு ரொம்ப டைம் இல்லை. வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். முந்தா நேத்து மைசூருக்கு போயிருந்தேன். உங்க அப்பாவை பார்த்தேன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல நல்ல பேர் வாங்கின ஆஃபீஸர் அவர் உங்க கல்யாணம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதை என்கிட்ட சொன்னாரு. பெட்டர் நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லை சார், அந்த வீரப்பனை கொன்னிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதான் என் ஃப்ரெண்டு தினேஷுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. உங்க மாதிரி ஆஃபீஸர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர். தேங்க்யூ சார். குட். நான் இந்த காட்டுக்கு ராஜா. இந்த காடு என்னோட சொத்து. என்னை யாராவது எதிர்க்கணும்னு நினைச்சா இந்த காடு அவங்கள உசுரோட விழுங்கிடும். என் பேர் வீரப்பன்.
அன்னைக்கு ஒரு நாள் வீரப்ப, குருநாத, சேத்துக்குழி கோவிந்த இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நெருப்பூருக்கு வந்தாங்க. அங்க வீரப்ப ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த முத்துலட்சுமிய பார்த்தான். பார்த்த உடனே அவனுக்கு மனசுல என்ன ஆசை வந்ததோ தெரியல. எப்பா கோவிந்தா அண்ணா காட்டுல சாப்பிட்றதுக்கே வழி இல்லைனாலும் யானை குட்டி மாதிரி குண்டு குண்டா இருக்கிறது இவன் ஒருத்தன் தான்டா. எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நாம அடிக்கிறதெல்லாம் குருநாதன் தான் சாப்பிட்டு இருக்காரு. புது பாவாடை சட்டை எப்படி இருக்கு? சினிமா நடிகை மாதிரி இருக்கு. என்ன அப்படிதானே? என் முழுக்க அடிக்கிறா, நான் திங்குறேன். ஏ அந்த ஆடை பாரு. ஏய் வாங்க. என்ன இன்னைக்கு என் பிறந்த நாள். என்ன அவன் பேரு? முத்துலட்சுமி. என்ன இது? நான் யாருன்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? தோ ஏய் ம் என்ன கட்டிக்கிறியா? மீசைக்கு ஆசையை பாரு. முழுக்கா என்ன? வர. சரி வா. இது சரியா வராது, எங்களை விட்டுருங்க. நம்ம வீரப்பனுக்கு என்ன குறைச்சல்? சும்மா ஆளாளுக்கு பேசிக்கிட்டு நான் சொல்றது கொஞ்சம் கேளியா. கல்யாணமே வேணாம்னு காட்டுல சுத்திட்டு இருந்தவன் அங்க உன் மவளை பார்த்திருக்கான். அவனுக்கு பிடிச்சு போச்சு. பிடிவாதம் பிடிக்காம கட்டி வையா. அவளுக்கு சின்ன வயசு, இந்த சம்பந்தம் சரி வராது, விட்டுருங்க. ஐயோ ஏய், அவனும் அவன் மீசையும் உனக்கு அவனை பிடிச்சிருக்கா என்ன? சும்மா பாக்குறேன். என்னையும் என் வீரத்தையும் பிரிக்காம பாத்துக்க முடியப்பா. உனக்கு இந்த மீசதாயா அழகு. இது மட்டும் எடுத்துட மாட்டிய? உனக்கு இந்த மீச முனியப்ப சாமி மாதிரியே எடுக்க இருக்குது. மாட்டேன். யார வராங்களா பாரு. ஹேய் போட்டு தரா. ஹேய் 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 அந்த பக்கம் பாரு. கதவு தரா. ஹேய் ஹேய் கதவு தரா. சத்தம் போட்டு தரா. வாய் மூடுறா. நான் புள்ள குட்டிக்காரன். வாய் மூடு. போட்டு தரா. என்ன விட்டுறேன். ஹேய் போட்டு தரா. ஏய் யாரே வா. சாவி எங்க இருக்காதுடா. நானே குட்டி எடுத்து போய்டாறேன்.
வாங்க 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 ஓடு 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 வா வா சீக்கிரம் ஓடுங்கடா டேய் சார், வீரப்பன் போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா புத்திசாலித்தனமா யானை தந்தத்தையும் சாண்டில்வுட்டும் ட்ரக்கில் கடத்துறதா நம்ம சோர்சஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். அப்படியா? எஸ் சார். உக்கார். பரவாயில்ல சார். அடா உக்காரியா. தேங்க்யூ சார். சொல்லு சார். வீரப்பன் ஸ்மகிள் பண்ணுற பொருள் எல்லாம் இந்த ரூட் வழியாக தான் போகுது சார். அன்சேட்டி ஒகேனிக்கல் ஃபால்ஸ் வழியாக சந்தன மரத்தை ஆந்திரா கடத்துறாங்க சார். அது இல்லாமல் மேட்டூர், அந்தியூர், சத்தியமங்கலம், கோயம்புத்தூர், பர்கூர் ஃபாரஸ்ட் வழியாக சந்தன மரத்தை வெட்டி கர்நாடகா, தமிழ்நாடு அந்த 2 ஸ்டேட்டோட பார்டர் வழியாக கேரளாவில் இருக்கிற வாளையார், பாலக்காடு சாண்டில்வுட் ஆயில் ஃபேக்டரிக்கு போகுது சார். அங்கே இருக்கிற நிறைய ஃபேக்டரிஸ் இல்லீகலாக சந்தன மரத்தை கம்மியான விலையை கொடுத்து வீரப்பன் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க சார். அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரூட் மேப்பும் இதில் இருக்கு சார். செக் பண்ணிக்கோங்க சார். சார், as per my knowledge, there it will be steam distilled into sand oil, sir. From there they will export it to international market, sir. Prati 10 ml sand oil ge $30 ஆகತ್ತೆ sir. ஓகே, குட் இன்ஃபர்மேஷன். இப்படியே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வேற ஏதாவது சொல்லணுமா? ಸರ್ ಅದು ಸದ್ಯಕ್ಕೆ ಇಷ್ಟೇ ಸರ್. நான் கர்நாடகா அப்புறம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் மினிஸ்டருக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் லெட்டர் எழுத போகிறேன். அவங்களுக்கு லெட்டர் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன புரிஞ்சுதா? ஸோ செக் போஸ்ட் அப்புறம் பெட்ரோலிங் பார்ட்டியை நான் அதிகப்படுத்துறேன். சரி, செக்யூரிட்டி அதிகப்படுத்துறேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. புரிஞ்சுதா? அப்புறம் நீங்க போலீஸ்காரங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சரியா? ஓகே, கிளம்புங்க. ஏய் சீக்கிரம் ஓட்டுறா. என்ன மேக்கே சோர்ந்து போயிருக்க? ரொம்ப பசிக்குதுடா, போப்பா நீ. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா, இதான் லாஸ்ட் லோடு, சாப்பிடலாம். சரி சரி ஓட்டு. நீ தான் இப்போ ஜித்தன் ஐட்டியே. ஏய் போலீஸ் வந்துட்டான். நிப்பாட் நிப்பாட் நிப்பாட். ஏய் போலீஸ் ஓடாதீங்க. ஓடு 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 இப்படி. ஏய் இறங்குடா. 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 ஏய் ஓடுனா சுற்றுவேன். இறங்குடா. ஏய் வசஞ்சா மடில போடுதல்வா. ஏய் ஏறா. ஏறா. நான் போறல. ஏய் வண்டி இல்ல. ஏய் நீ லாரி எடுத்து வா. அண்ணே அண்ணே வீரப்பண்ணே, அங்க நம்ம ஆளுங்களையும் நம்ம லாரியும் போலீஸ்காரங்க புடிச்சிட்டாங்க. யார புடிச்சாங்க? நம்ம அர்ஜுனனையும் மாதேஷனையும் போலீஸ்காரு அடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க. எந்த பக்கம்? வாங்கண்ணே, நான் காட்டுறேன். டேய் வாங்கடா. இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? உன் அண்ணன் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அரசாங்கம் எனக்கு பெரிய கிரீடம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஆளுங்கப்பா நீங்க. இதை சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஐயா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பூரா காடு அவங்களுக்கு தான் சார் சொந்தம். என்கவுண்டர்ல போட்டு தள்ள போறாங்க போலீஸ். ஐயோ அதெல்லாம் வேணாம் ஐயா. தேடி தேடி சுடுவாங்க, ஒன்னையும் தான் சுடுவாங்க. என் பேச்சு கேட்கலன்னு வெயி, ஐயா உனக்கும் அதே கதி தான். நீ மட்டும் தப்பிச்சிருவ நினைக்காத. ஐயோ, இவர் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? இவர் தேவையில்லாம இதுல இழுத்து மாட்டி விட்டுட்டீங்களே. ஐயா இதுல என்னோட தப்பு ஒண்ணும் இல்லைங்க ஐயா. இதெல்லாம் வேண்டான்னு எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன். அவர் நான் சொல்றதையே கேட்கல. சரி, இப்ப என்ன பண்ணலான் இருக்க சொல்லு. ஐயா நான் உங்க காலில் கூட விழுறேன். இதுல இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்திருங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். நடிக்கிறான் சார், பக்காவா நடிக்கிறான். அவங்க அண்ணன் மாதிரி நடிக்கிறான். இல்லங்க ஐயா, நான் வேற அவன் வேறங்க ஐயா. எனக்கு வருமானமே இல்லைன்னா மட்டும்தான் எப்பயாவது வேட்டையாடுறதுக்காக அவன் கூட காட்டுக்கு போவங்க ஐயா. உங்களுக்கு வேணும்னா நான் அவன் இருக்கிற இடத்த உங்களுக்கு காட்டுறேங்க ஐயா. நல்லா காட்டுடா. என்ன தயவு செஞ்சு நம்புங்க ஐயா. அவன் கையை காலை கட்டி உங்க முன்னாடி நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். அவ்வளவு எதுக்குயா? என்ன விடுதலை பண்ணுங்க. அவனுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்து அவனே சரணடைஞ்சிருவான்.
சத்தியமா சொல்றேங்கய்யா. சரி, பார்க்கலாம். சார், எஸ் கம் இன். மே கம் இன் சார்? யா கம் இன். ஓ sir. ஸ்ரீனிவாஸ், வாங்க வாங்க சார், உள்ள வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ சார். வந்த விஷயம்? சார், மறுபடியும் மைசூருக்கு டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். நீங்க நாட் அகைன் ஸ்ரீனிவாஸ். சார், இந்த வாட்டி நியாயமான காரணம் எழுதியிருக்கேன் சார். இங்க பாருங்க சார், வீரப்பனை போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பிடிச்சி கவர்மெண்ட்க்கு ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு எழுதியிருக்கேன் சார். ப்ளீஸ் சார், சார் இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க சார். பாருங்க, இதுவரைக்கும் யார் கையிலையும் அந்த வீரப்பனை கேப்சர் பண்ண முடியல. எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் ட்ரை பண்ணாங்க. இப்போ அவனோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது இல்லாம when he was in your custody he escaped. உண்மைதானே? அதனால தான் நானே பிடிச்சி ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு எழுதியிருக்கேன் சார். அது என்னுடைய பொறுப்பு சார். எம்எல்ஏ கொஞ்சம் நம்பிக்கை வைங்க சார். இந்த வாட்டி நிச்சயம் அவனை பிடிச்சி அரசாங்கத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன் சார். ஒரு சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். சார், என்னை பத்தி வெளியே தப்பா பேசுறாங்க சார். சார், நான் நேர்மையை வாழ்றவன் சார். ஆனா நான் என்னவோ வீரப்பையிட்ட காசு வாங்கிட்டு அவனை தப்பிக்க விட்டேன்னு சொல்றாங்க சார். நெஞ்சில் சுத்தி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு சார். நேர்மையா இருக்கிறவங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டினா அந்த வலி ரொம்ப ரொம்ப கொடுமை சார். நீங்க இந்த ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க கிட்ட பேசி நான் கன்வின்ஸ் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் வைக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ஒரு சான்ஸ் கொடுங்க சார். இந்த லாஸ்ட் ஒரு சான்ஸ் சார். ஐ வில் லிவ் அப் டு எக்ஸ்பெக்டேஷன் சார். ஐ won't disappoint you. ப்ளீஸ் சார். என்ன வேண்டா? அண்ணா, என்னாச்சுடா? இந்த டிஎஃப்ஓ சீனிவாஸ் சொல்லுப்பா. அவன் மைசூர் ஜெயிலுக்கு போய் நம்ம அர்ஜுனனை பார்த்துட்டு வந்திருக்கான். ஒரு குட் நியூஸ் இருக்கு. உங்க விடாத முயற்சிக்கு நம்ம அரசாங்கம் உங்க ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓ, தேங்க்யூ சார். ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் பேக் டு மைசூர் as DFO. ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் யுவர் ஃபேமிலி. கண்டிப்பா. உங்க ஃபேமிலி அஃபேர்ஸை இதுக்குள்ள கொண்டு வராதீங்க. இல்ல, டோன்ட் மிக்ஸ் இட் அப். தட் இஸ் செப்பரேட். உங்க ஒர்க் செப்பரேட். கண்டிப்பா. We both love the forest very much. ஆமா சார். And we have to take good care of it. Conserve the forest. நிச்சயமா சார். ஐயா வணக்கம் ஐயா. அம்மா, நல்லா இருக்கீங்களா? இது என்ன? இது பாருங்க ஐயா. இந்த இப்ப எடுத்துறேன் ஐயா. சுத்த பத்தமா இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்க. ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. கண் எப்படி இருக்கு? நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. புது கண்ணாடி போட்டுக்கோங்க. நான் செலவு வச்சுக்கோங்க. நல்லபடி பாத்துக்கணும், சரியா? அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே இருங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். முருகேஷ், என்னாச்சு? சாராய கடை எடுக்க சொன்னேன். எடுத்துறங்க ஐயா. எடுத்துறங்க ஐயா. எடுத்துருவாரு. வெரி குட். முனியா, ஐயா நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வேலைலாம் எப்படி இருக்கு? நல்லா போதுங்க ஐயா. இந்த பீடி அடிக்கலன்னா உங்களுக்கு வேலை செய்ய முடியாதா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க. என்ன பண்ணணும்? விட்டுருங்க. எப்ப விடுறீங்க? இப்ப விட்டுறேன். இத பாருங்க. வெரி குட். சபாஷ் சபாஷ் சபாஷ். அப்புறம் ரேடியோ வேலை செய்ய மாட்டேங்குது, என்னன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? கொடுங்க ஐயா, நான் சரி பண்ணி தரேன். நான் ஏன் கடையை மூடணும்? கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கி தானே கடையை நடத்திட்டு இருக்கேன். கடையை மூட்டு பொழப்புக்கு என்ன பண்றது? இங்க பாரியா, அவர் என்ன சொன்னாலும் சரி. ஐயா வராரு. ஐயா வராரு. ஐயா, கவர்மெண்ட் லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு, அப்புறம் எதுக்கு நான் கடையை மூடணும் தான் சொல்லி. கடையை முடியா? மூடிடுங்க ஐயா. மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிச்சுக்கோங்க, தப்பு பண்ணாதீங்க. ஐயா வாங்க பொருட்சாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கங்க ஐயா. பையனுக்கு அடிபட்டுச்சு பாருங்க ஐயா. கால்ல அடிபட்டுருச்சு. ஆமா. ஐயோ, வலிக்குதாப்பா? வலிக்குதா? எப்படி ஆச்சு? எப்படிமா ஆச்சு? மாரியம்மா, கல்லு தடிக்க விழுந்துட்டானுங்க ஐயா. மாரியம்மா வாருங்க ஐயா. கொஞ்சம். ஓ அவ்வளவுதான் ஆயிப்போச்சு. மாத்திரை கொடுக்குறேம்மா. ஐயா ஆமா, இன்ஜெக்ஷன் வேண்டாம், மாத்திரை மட்டும் போதும். மாத்திரை போடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகே, அப்பதான் சரியாகும். ஓகே, வாங்க 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 வாங்க. போயிடும். சாமி மாதிரியா? என்ன பரவாயில்ல, போயிடும் போயிடும். ಅರ್ಜುನ ಏನೋ ಇದೆಲ್ಲ ನಾನು ಹಿಡ್ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಇದು ಮಾಡಿಬಿಟ್ಟು
ಅವ್ರನ್ನ ಬಿಡಿಸೋದಕ್ಕೆ ಪಾಪ ಶ್ರೀನಿವಾಸ ಅವ್ರನ್ನ ಬೈಲ್ ಮೇಲೆ ತಗೊಳ್ಳೋದಕ್ಕೂ ಬಹಳ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟು ಕೊನೆಗೆ ಬೈಲ್ ತಗೊಂಡು. இதோ பாரு அர்ஜுனா, நம்ம டிஎஃப்ஓ சீனிவாசன் சாரு உனக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு பெயில வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அத நல்லா புரிஞ்சு நடந்துக்கோ. நீயும் வீரப்ப மாதிரி ஆயிடாதடா. வாழ்க்கையை நல்லபடியா வாழ கத்துக்கோ. என்ன நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதுங்க ஐயா. இங்க பாரு, அந்த பாலாறு பிரிட்ஜு கிட்ட நம்ம ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க என் தம்பி நாகராஜ் இருப்பான். சரிங்க ஐயா. அவனும் போலீஸ் ஆபீசர் தான். நான் அவன்கிட்ட உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அவனுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நீ கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணு. ஓகே? உனக்கு அங்க ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. குட். ஓ வாங்க சீனிவாசன் சார். சார் பெயில் பேப்பர் சார். என்னென்னமோ பண்ணி பெயில் ஆர்டர் வாங்கிட்டீங்க. இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? இவன் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருப்பான். நீங்க காப்பாத்திட்டீங்க. அது என்னோட காப்பி சார். தேங்க்யூ சார். சீக்கிரமா போணுமா? ஆமாங்க சார். ஓகே, கொஞ்சம் வேலை இருக்கு. நல்லபடியா போயிட்டு சார். பாய். ரைட் நான் சார். வரேன் சார். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். வா அர்ஜுனா, உன் துணிமணிலாம் எங்க வச்சிருக்க? செல்லுக்குள்ள இருக்கு. சரி, போய் எடுத்துட்டு வந்துரு. வா அர்ஜுனா. கொடுத்தாச்சு. இங்க வா. ஐயா, பெயில் ஆர்டர் எஸ்பி சார்ட்ட காட்டிட்டேன். அவரும் சைன் பண்ணிட்டாரு. கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு. ஓகே, வா அர்ஜுனா. பட்டுமா வா. இது பாரு அர்ஜுனா, ரொம்ப கஷ்டப்பட்டு பெயில் வாங்கியிருக்கேன். இனிமே எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு. சரியா? சரிங்கய்யா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன் அண்ணனை கன்வின்ஸ் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட சரண்டர் ஆக சொல்லணும். அதுதான் உன் வேலை. சரிங்கய்யா. ಈ ಅರ್ಜುನ ಬಂದಾಗ ನಮ್ಮ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಮೀಟ್ ಆದಮೇಲೆ ಆಯಿತು, ನೀನೇನಾದ್ರು ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್ ಇದ್ರೆ ಬಂದು ಹೇಳು ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ ನಾನು ಅವನಿಗೆ. ಸರ್ ವಾಟಿ ನಾವು ಇದಕ್ಕೆ ನಮ್ಮ ಮುತ್ತುಲಕ್ಷ್ಮಿ ಊರಿಗೆ ಹೋಗೋಣ, ಅವರು ಹೆರಿಗೆ ಆಗಿದ್ದರಿಂದ ಮನೆಯಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಇಲ್ಲೇ. நீதானா அர்ஜுன, வீரப்பனோட தம்பி? ஆமாங்க ஐயா, நான் தான். ஜெயிலர் எஸ்பி ஐயா உங்களை போய் பார்க்க சொன்னாரு. உங்களுக்கு என்ன உதவினாலும் அதை நான் செய்றேன். உதவி எனக்கு ஒன்றும் தேவையில்லை. உங்க அண்ணா வீரப்ப எங்க இருக்கான் சொல்ல போதும். கண்டிப்பா காட்டுறேங்க ஐயா. உன்னை எப்பறம் நம்புறது? ஜெயிலுக்கு வர போயிட்டு வந்திருக்க. ஐயா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க ஐயா. சத்தியமா அவனை நான் காட்டுறேங்க ஐயா. இங்க வாங்க. இன்னில இருந்து இந்த 2 பேர் உன் கூட இருப்பாங்க. சரிங்க ஐயா. உன் விசுவாசத்தை இதுல காட்டு. இவன் மேல ஒரு கண்ணு வைங்க. சரியா? போ. இந்த பக்கம் போலாம் ஐயா. அர்ஜுனா, அண்ணா நல்லா வேலை பண்ண. இப்போ அந்த போலீஸ் எங்கெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பண்றாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சதுண்ணா. வாங்க ஐயா, வாங்க. முள்ளு இருக்கு, பார்த்து வாங்க ஐயா. பார்த்து வாங்க. வாங்க ஐயா. எங்கடா சொல்டா. என் அண்ணா இங்கதான் இருந்தாரு. எங்கடா தொலைஞ்சான்? தெரியல, இங்கதான் இருந்தாரு. சத்தியமா இங்கதான் பாத்துட்டு வந்தாங்க ஐயா. எங்க போயிட்டான்? தெரியல எங்க போனாருன்னு. ஐயா, அங்க ஒரு இடம் இருக்கு, அங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, அந்த மலைக்கு பின்னாடி அங்க பெரிய மலை இருக்குல்ல. வாங்க ஐயா, வாங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஐயா, ஒரு 4-5 மைல் இருக்கும். என்னடா நம்மள சுத்த வச்சிட்டு இருக்க? டேய், இன்னும் எவ்வளவு தூரம்டா இருக்கு? ஐயா, இன்னும் 5 மைல் தான் ஐயா. அது தாண்டதும் 6 மைல், அவ்வளவுதான். ತಂಗಿ ಮಾರಿ ಅನ್ನೋಳು ಅಲ್ಲಿ ಆ ಹಾಸ್ಪಿಟಲ್ನಲ್ಲಿ ನರ್ಸ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿರ್ತಾಳೆ. அண்ணே, அந்த விளக்கமாத்த எடுத்து கொடுங்கண்ணே. என்னம்மா, இன்னும் கையை தூக்க முடியலையா? ஆமா, வீரப்பண்ண பண்ண தப்புக்கு என்ன பண்ண சித்திரவதை கொஞ்சம் நெஞ்சம் இல்லைண்ணே. அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. என்னமோ ஐயோட புண்ணியத்தினால நானும் என் பிள்ளைங்களும் இன்னைக்கு நல்லா இருக்கோண்ணே. ஓஹோ, வீரப்பன அண்ணன் பொன்னுசாமி அண்ணனா? ஒரு அண்ணன் ஊர்ல, ஒரு அண்ணன் காட்டுல. நீ கொடுத்து வச்ச மாதிரிமா. வாங்க. நிம்மதியா வாழ்றதுங்கிறது ஒரு கலை. நம்ம வீரப்பன் கூட நிம்மதியா வாழலாம். அவனை யாராவது பாத்தீங்கன்னா போலீஸ்ல சரணடைய சொல்லுங்க. அவன் வாழ்க்கை. ಅರ್ಜುನ ನಮ್ಮ ಜೊತೆ ಇರ್ತಾನೆ. ವೀರಪ್ಪನ ತಮ್ಮ ಅರ್ಜುನ ನಮ್ಮ ಜೊತೆನೇ ಇರ್ತಾನೆ. ಕಾಡಿನಲ್ಲಿ ಹೋಗೋಗಿ ನಮ್ಮ ಜೊತೆನೆ ಬ್ಯಾಗ್ ಗಿಗ್ ಎತ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇರ್ತಾನೆ. ಇವನು ಬಹಳ ಕುತಂತ್ರಿ. ರಾಮ ರೇ ರಾಮ, ಓಂ ರೇ ರಾಮ, ರಾಮ ರೇ ರಾಮ,
அப்படியே நிறுத்துப்பா. அட இங்கே நிறுத்து போதும். என்ன நடந்து போய்கிட்டே இருக்கோம். எப்பதான் உங்க அண்ணனை பார்க்க போறேன்? இன்னைக்கு அவன் உங்களுக்கு காட்டுறையா? வாங்கய்யா. இந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்கான் அவன். தினமும் இதான் சொல்லிட்டு இருக்க. இன்னும் எவ்வளவு ஐயா பாத்தியா வழிகிட்ட போது. வாங்கய்யா. பிடிச்சுக்கங்க. அர்ஜுனா ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கய்யா. போலீஸ்காரன் கூட சுத்தத்தை நிறுத்திக்கோ. நிப்பாட்டுறையா. வீரப்ப தானாவே சரண்டர் ஆயிட்டா. என்னங்கய்யா? அவனுக்கு நல்லது உனக்கு நல்லது. அது இல்லாம வீரப்ப ஓடிக்கிட்டே இருந்தானா என்ன ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அவனை சுட்டு கொண்டுடுவாங்க. ஐயோ வேண்டாம் ஐயா. போலீஸ்காரங்களை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. அவங்க புத்தியோட புல்லட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாய்யா. சரண்டர் ஆகலன்னா சுட்டுருவாங்க. வீரப்ப கிட்ட சொல்லி ஒத்துக்க வச்சலாம் ஐயா. மிஞ்சி மிஞ்சி போனா 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. 10 வருஷம் தானா? அதுக்கப்புறம் நல்லா வாழலாம்ல. நிஜமாவா? ஆமா, நான் சொன்னேன்னு இதெல்லாம் சொல்லி புரிய. இப்ப பாத்துடலாம் ஐயா. சரி போய் சொல்லி புரிய வச்சு கூட்டிட்டு வா. ஐயா நீங்க உண்மையதான் சொல்றீங்க. நீங்க என்கிட்ட சொல்றத நான் அவன்கிட்ட போய் சொல்லி அவன் தான் தப்பா புரிஞ்சுக்க போறான் ஐயா. அதனால நீங்களே வந்து சொன்னீங்கன்னா அவன் புரிஞ்சுப்பான். உங்க பேச்ச அவன் கண்டிப்பா நம்புவான் ஐயா. வாங்க ஐயா. உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கான். சரி வாங்க. இன்னும் மேல போணுமா? ஆமாங்க ஐயா. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அர்ஜுனா? இங்கதான் ஐயா, பக்கத்துல தான். அவன் இங்க இருக்கானா இல்லையா? இந்த இடம் தான் ஐயா. இதோ பக்கத்துல வந்தாச்சு. எங்க இருக்கா அர்ஜுனா? இதோ இந்த பாறைக்கு பின்னாடி. இதோன்னு சொல்ற எங்க தான் இருக்காங்க சொல்ல. இதோ இங்க தான் ஐயா. ஒரு 4 எட்டு எடுத்து வச்சா போயிடலாம். இன்னும் எவ்வளவுதான் பாயாரணும்? வாங்க ஐயா. வாங்க ஐயா. என்னப்பா அது கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் யாரையும் காணோம்? அண்ணா இங்கதான் வரேன்னு சொன்னாரு. எங்க இருக்கா அர்ஜுனா? இதோ இருக்கான்னு சொல்லி இவ்வளவு தூரம் கூட்டின்னு வந்திருக்க. ஆனா அவனை காணுமே. எங்கதான் இருக்கான் அவன்? ஐயா இங்க எங்கேயுமே இல்லையே. என்கிட்ட இங்கதான் இருப்பேன்னு சொன்னாரு. அப்ப எங்க? ஐயா என் கூட எப்பவும் நீங்க இல்ல போலீஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதான் அவரு கண்ணுல பட மாட்டேங்கிறாரு. இப்ப நம்ம என்னையா பண்றது? என்னது? அப்ப நான் போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை தனியா விட்டுறணும்னு சொல்லுமா? அதிகமா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க என் தெய்வம். சரி, நீயும் அண்ணனும் திறந்து போறீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யறேன். போலீஸ் கிட்டயும் சொல்லி வைக்கிறேன். Criminal minds are great manipulators. They watch every move you make. They see your strength, they also see your weakness. But they only prey on your vulnerability. They learn your personality and they squeeze you when they can. என்ன அர்ஜுனா எங்க போயிட்டு வர? இங்கதான் பக்கத்துல 2க்கு போயிட்டு வந்தேன். நமக்கு எல்லாம் தெரியும், சார் சொல்லியிருக்காரு. அவசரத்தை அடக்க முடியுமா ஐயா? அதான் போயிட்டு வந்தேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை தெரிய போகுது. போ நீ கிளம்பு. என்னைக்கு இருந்தாலும் மாட்டாமையா போறீங்க. போ போ. என்ன சார், இன்னி இருந்து அர்ஜுனை எங்க போனாலும் அவனை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு எஸ்பி சார் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. நீங்க அர்ஜுனை ரொம்ப நம்புறீங்கன்னு நினைக்கிறேன் சார். நம்பிக்கை தானே எல்லாம் நாகராஜ். மனிதர்களிடத்தில் நம்பிக்கை வைத்தால் அவர்கள் விசுவாசமாக இருப்பார்கள் விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. வீரப்பன் நம்பித்தான் பார்ப்போமே. வண்டி இருக்கலாம். ஜெயஹிந்த், போலம்பா. என்ன சார், நீங்க ஊருக்கு போறதுக்குன்னு ஒரு மரத்தில் பஸ் வந்துடும், இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க? டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் அர்ஜுனை ரொம்ப நம்புறாரு. இப்படியே போனா
வீரப்பனால இவருக்கு என்ன கெடுதல் வரப்போதோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இவர் யார் பேச்சும் கேட்கற மாதிரி தெரியல. எனக்கும் 30 நாள் டியூட்டி முடிஞ்சிச்சு. பாப்போம். அண்ணா, அந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் உங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர சொல்லி ஒத்த கால நிக்கிறான். அந்த நரிபுத்திக்காரனை இங்க கூட்டு வா. நான் அவனை சமாதானம் படுத்திட்டு அனுப்புறேன். ஏய் குடு, உட்காரு. புள்ளத்தாச்சியா இருக்கும்போது ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யற? சும்மா உட்காரு. டேய் அண்ணா படாங்க. இந்தபடி மாரியம்மாவை வர சொல்லியிருக்கேன். கூட்டு வர அர்ஜுனா போயிருக்கா. மாரியம்மா வருமா? வரும் வரும். வா மாரியம்மா. வா தாயே. நல்லா இருக்கேன் மாரி. என்னம்மா குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கா? மாரி, முத்துலட்சுமிக்கு இப்போ 6 மாசம். நீ வந்து அவ கூட இருந்தா அவளுக்கு ஒத்தாசையா இருக்கும். ஊரை விட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை சொல்றேன். என்ன செய்யணும்? இதை கொண்டு போய் மோரில் கலந்து அந்த டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசனுக்கு கொடு. அவன் ஊருக்குள்ள நம்ம ஜனங்க மத்தியில் நல்லவனா நடிச்சு என்னை பிடிக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துரு. இப்போ போ. அவ பயப்படுறது பார்த்தா நம்ம வேலை முடிப்பாளா? எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்? இங்க வாங்கண்ணே. நீங்க என்கிட்ட சொன்னதை இவர்கிட்டயும் சொல்லுங்கண்ணே. நம்ம தங்கச்சி மாரியமான அந்த டிஎஃப்ஓ சீனிவாசை வச்சுக்கிறேன்னு சொல்லி ஊருக்குள்ள கேவலமா பேசுறாங்கண்ணே. நான் சொன்னதை பத்தி கவலைப்படாம யாரும் உங்களை காட்டுக்குள்ள போக சொன்னது? மேலதிகாரிங்க வந்து கேள்வி கேட்கும் போது நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. என்ன இழுக்காதீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அண்ணா, ஏண்டா ஓடி வர? மாரியம்மா செத்து போயிருச்சு அண்ணா. உங்களுக்கு எஸ்எல்ஆர் நல்லா. சரி கொடு. முழுக்கா நம்ம மாரியம்மா சத்து போச்சா? அந்த டிஎஃப்ஓ போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து அவளை கொன்னுட்டாங்க முழுக்கா. சரி சரி சரி, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. இந்தாங்க இந்தாங்க, இருங்க, வரிசையா இல்லைங்க. சரி சரி சரி, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும். ஓகே, போய் விளையாடுங்க, போய் விளையாடுங்க. ஐயா ஒரு நிமிஷம். வீரப்பன் சரணடைய விருப்பப்படுறாங்க ஐயா. அர்ஜுனன் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றான். உங்களை காட்டுக்கு வர சொல்றாங்க ஐயா. பார்க்கலாம். வர சொல்லுங்க. ஓகே. ஐயா போலாங்களா? போலாமா? ஐயா நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாங்க ஐயா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
இல்லப்பா என் பேச்ச தயவு செஞ்சு கேளுங்க. தங்கச்சி செத்து போனதுல இருந்து அண்ணனுக்கு மனசே சரியில்லை. என்னாலதான் இதெல்லாம் நடந்ததுன்னு தலையில அடிச்சுக்கிறாரு. நீங்க இங்க வந்தீங்கன்னா அவரு சரணடைஞ்சிருவாரு. தயவு செஞ்சு என்ன நம்புங்க ஐயா. என்னையா அது? பேசின விஷயத்தையே மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது பாருங்க, எனக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் எதுக்காக பயப்படுறீங்க? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும். நான் எப்படிப்பட்டவன் அவன் கிட்ட இருந்து பார்த்திருக்கான். ஒன்னும் ஆகாது, சொன்னா கேளுங்க. ஐயா, போலீஸ் எங்களை சும்மா விடுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் உங்க பிரச்சனையா? என் பைய எடுங்க. ஐயா, மணி 5 ஆகுது. இத உங்க வீட்டுல கொடுத்து 8 மணிக்கு ஏசி உதயிட்டு கொடுக்க சொல்லுங்க. சரிங்கய்யா. உதய், நான் என் சொந்த விருப்பத்தில் வீரப்பனை பார்ப்பதற்காக காட்டிற்குள் போகிறேன். எனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அதற்கும் இந்த ஊர்க்காரர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த ஊர்க்காரர்கள் அப்பாவிகள் என்பதை நான் என் சுயநினைவோடு எழுதிக் கொள்கிறேன். இப்படிக்கு சீனிவாசன், டிஎஃப்ஓ. ஐயா, போலாங்களா? போலாமா? சீனிவாசா, வீரப்பா, கூட பங்காளி இருக்கா? நிறுத்துறா. ராம ரே ராம, ஓம் ரே ராம, ராம ரே ராம, ஓம் ரே ராம. அவன் தப்பு பண்ணிருந்தா முதல்ல அவன் கூடிய போட்டோம். நான் தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிட்டு வச்சிடப்பா.